அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். இது எக்ஸ்ப்ளோர் வித் சித்தி. நாம இப்போ நம்ம ஊர் ராஜபாளையத்திலிருந்து வால்பாறைக்கு போறோம். எப்படி போறோம் அப்படின்னா, இந்த லோ சிசி வண்டியில தான், பஜாஜ் பிளாட்டினா 110 சிசி வண்டியில தான் போறோம். ஒரு லோ சிசி வண்டியில இவ்வளவு தூரம் போக முடியுமா அப்படிங்கிறத எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கும். அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தான் நம்ம இதை பண்ண போறோம். போற பாதையில என்னென்ன சுவாரஸ்யமெல்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம நைட்டு கிளம்புறதுனால எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல. பகலில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ சூரிய உதயமாகிறது பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி ஹைவேல நம்ம ஆல்ரெடி ஒட்டஞ்சத்திரம் அந்த இதை பிடிச்சிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹைவேல நம்ம டூ வீலரில் போகும்போது, அதுவும் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மலைகள், தென்னை மரங்கள், வயல்வெளிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணும்போது அது ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. பயணத்தை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, பயணம் புது புது அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய பாடங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்னு. அது நம்ம அனுபவமாக ரோட்டில் இறங்கி நம்ம பயணப்படும் போது தான் அதோடைய அனுபவத்தை நம்மளால் கற்றுக்க முடியுது. நிறைய விஷயங்களை சந்திக்க முடியுது, நிறைய பேர்கிட்ட பேச முடியுது, நிறைய பேர்கிட்ட பழக முடியுது, இன்னும் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிற முடியுது. நம்ம கடந்து போகிற எல்லா பாதையிலுமே ஒரு புது அனுபவமாக அதை நம்ம ரசித்து தான் கடந்து போகிற மாதிரி இருக்கு. இந்த பயணம் எனக்கு ரொம்ப பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. இந்த பொள்ளாச்சி ஹைவேல நான் போகும்போது ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தேன். தூரத்தில் ஒரு சின்னதாக ஒரு மலை தெரிஞ்சு, அந்த மலையில் ஒரு கோவில். அது வேற ஒன்றும் இல்லைங்க, பழனிமலை கோவில். அந்த பழனிமலை முருகன் கோவில் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரிஞ்சு. நான் மொபைல் கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் நம்ம பழனி கோவிலுக்கு போய் வீடியோ எடுக்கலாம். ஆனால் மேலே வீடியோவுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நாம் இப்போ இந்த பயணத்தில் எங்கெங்கே பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி அதை சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை, திருமலை கோவில் இதெல்லாம் பார்க்கணும். பொள்ளாச்சியில் ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸுகளை பார்க்கணும். அப்படியே வால்பாறை போகணும், அதிரப்பள்ளி போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி நம்ம ஊருக்கு போகிறதுங்கிறத கொஞ்சம் புதுசாக யோசித்து முடிவெடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால் சின்ன சின்ன பார்ட்டாக நான் போட போகிறேன். பொள்ளாச்சி வரைக்கும் போகக்கூடிய இந்த பாதையை மட்டும் நான் இந்த வீடியோவில் போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வால்பாறை, அதிரப்பள்ளி போகிற பாதைகளையும் அதுங்க என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.